நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் வாக்குவாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வாக்குவாதம் தொடர்ந்து அந்த வாக்குவாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கடந்த வாரம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் அவனுடைய மகனாகிய ஈசாக்கு வாழ்க்கையில் வந்த அந்த வாக்குவாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் இல்லாத எந்த மனுஷனும் இல்லை. யாருடைய வாழ்க்கையை எடுத்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வாக்குவாதம் இருந்துதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொல்லாத உலகம் இந்த உலகத்தில் வாக்குவாதத்தில் சிக்கிக்கொண்ட மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் வந்தது. எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் அவன் துறவு தோண்டும் பொழுது அங்கே வாக்குவாதம் வருகிறது. இந்த நாளிலும் கூட அந்த காரியத்தை நாம் இந்த சாயங்கால வேளையில் தியானிக்க போகிறோம். வாக்குவாதம் எங்களுடைய வாழ்க்கையிலேயே வாக்குவாதம். இன்றைக்கு அந்த வாக்குவாதத்தை குறித்தே நாம் பார்க்க போகிறோமா என்று சொல்வீர்கள். ஆனால் வாக்குவாதத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. கேராரில் மேய்ப்பர்கள் ஈசாக்குடைய மேய்ப்பர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே நாம் படித்தோம், ஆபிரகாம் லோத்து மேய்ப்பர்களுக்கிடையே வாக்குவாதம் வந்தது. இந்த தண்ணீர் துறவில் இது என்னுடையது. இதுவரை அவர்கள் தண்ணீர் துறவை எல்லாம் தூர்த்து போட்டு கொண்டே வந்தார்கள். ஆபிரகாம் தோன்றினதான அத்தனை தண்ணீர் துறவுகளையும் ஈசாக்குடைய வாழ்க்கையில் தூர்த்து கொண்டு வந்தார்கள் இந்த கேராரூர் மக்கள். ஆனால் இங்கே நாம் பார்ப்போம், இங்கே தண்ணீர் துறவு தோண்டப்பட்டது. அவர்கள் இது எங்களுடையது என்று சொல்கிறார்கள். எங்களுடையது என்று சொன்ன உடனே ஈசாக்கு என்ன செய்வார் தெரியுமா? தானும் என்னுடையது என்று சொல்லி போராட மாட்டார். இன்றைக்கி நம்ம உலகத்தில் அப்படி தானே செய்கிறோம். எங்களுடையது இது என்று சொல்லி யாராவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், சின்ன பிள்ளைங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோட பென்சில் பாக்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்கன்னா போதும், இது எனக்குரியது, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்று வாக்குவாதம் பண்ணுவது சிறு குழந்தையிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், கேரார் மேய்ப்பர்கள் இது எங்களுடைய துறவு என்று சொல்கிறார்கள், இது எங்களுக்கு சொந்தமான தண்ணீர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஈசாக்குடைய மேய்ப்பர்களோ ஒன்று சொல்லாமல் வருகிறார்கள். ஏன் தெரியுமா? ஈசாக்கு பொறுமை உள்ளவன். எல்லாவற்றிலும் அவன் பொறுமையை காத்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குணம், எல்லா விதத்திலும் அவனுக்கு ஒரு அமைதியான விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை. எதையுமே அவன் விட்டு கொடுத்து விடுவான். உடனடியாக வேறொரு துறவை தோண்டுவான். அதுவும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். ஆபிரகாம் வாக்குவாதம் பண்ணலை. அவன் லோத்துடைய மேய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் வாக்குவாதம் பண்ணினார்கள். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதம் பண்ணும்போது என்ன சொன்னாரோ, நாம் சகோதரர், நாம் ஒருமித்து வாழ முடியல இந்த இடத்துல. அதனால் நீ எந்த பக்கம் போறியோ போ, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போயிடுறேன், நீ மேல் பக்கம் போனால் நான் கீழ்ப்பக்கம் போகிறேன். அப்படி விட்டு கொடுக்குற ஒரு தன்மை ஆபிரகாம் இடத்துல இருந்தது. இன்றைக்கி பெற்றோராகிய நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஒரு நற்குணம் இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் அந்த நற்குணம் இருக்கும். அதுதான் ஈசாக்கு இடத்துல இருந்தது. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் கண் பார்க்கும் பூமியெல்லாம் நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியோ, வடக்க கிழக்க எங்கெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம், நீ கால் மிதிக்கிற எல்லா இடமும் உனக்கு சொந்தம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் இது ஈசாக்கு நன்கு அறிந்திருந்தான். நம்ம அப்பா விட்டு கொடுத்தாங்க, அதனால தான் ஆசீர்வாதமாக இருந்தாங்க, செல்வ சீமானாக இருந்தாங்க. பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் நம் தகப்பனுக்கு இருந்தது. அதனால் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும்.
அது மட்டும் இல்லை, அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்பொழுதுமே ஆபிரகாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுக்கிற எல்லா காரியங்களையும் கை கொண்ட ஒரு மனிதன். தகப்பனை பார்த்து பார்த்து ஈசாக்கும் அதை பழகி கொண்டான். கர்த்தருக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். என்ற சூழ்நிலை தெரியுமா? உன் மகனை பலியிடு என்று சொன்ன போது பலியிடுவதற்காக அவன் என்ன செய்தான்? அந்த மலைக்கு சென்றான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே இல்லை, கீழ்ப்படிந்தான். ஆனால் அந்த கீழ்ப்படிதல், அந்த ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த கீழ்ப்படிதல் யாருக்கு வந்தது என்று சொன்னால் ஈசாக்கு. கர்த்தர் எகிப்துக்கு போகாமல் நீ இருக்கிற அந்த தேசத்தில் குடியிருன்னு சொன்னோன்னே அவன் அப்படியே கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படிதல், நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்க்கிற சூழ்நிலையில உங்க பிள்ளைங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம். ஆனா இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மாற்றுவார், நிச்சயமாகவே மாற்றுவார். எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஈசாக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். 4வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆமென். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தரே சாட்சி சொல்கிறார். இன்னைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் சொல்வாரா? எங்கள் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, என் சொல்லுக்கு உங்கள் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் பேசணும். அதைத்தான் நாம் விரும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எதையதே விரும்பணும். எந்த மனுஷனாவது நம்மை புகழ மாட்டார்களா? உங்கள் அம்மா நல்லவங்க, உங்கள் அப்பா நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மனுஷர் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மா அப்பாவில் உங்கள் அப்பா அப்பாவில் ஒரு மோசமான மனுஷர்களை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆபிரகாம் என் கற்பனைக்கும் என் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்தான். நான் சொன்னதை அப்படியே செஞ்சான். என்ன செஞ்சான்? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு ஓடிவான்னொடனே அவன் ஓடி வந்தான். அதுதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஈசாக்கும் கீழ்ப்படிந்தான். இங்கே இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் அங்கேயே இருந்தான். நம்ம வாழ்க்கையில் அப்படி கேட்போமா? ஆண்டவருக்கு வேறு வேலையே இல்லை, இருன்னு சொல்லுவார். அவர் இருக்க சொன்னால் நம்ம இருந்து என்ன ஆக போகுது? அவர் பாட்டுக்கு அவர் சொல்வார். ஆனால் நம்ம அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் நாம் எடுக்கிற முடிவு. ஆனால் ஈசாக்கு கேராரில் குடியிருன்னு சொன்னோன்னா அப்படியே குடியிருந்தான். சொல்கிறான், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், அதனால் நீ என்ன செய்? கீழ்ப்படி, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படினா ஆண்டவர் சொல்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே குடியிருன்னு சொன்னார்ல, அது அப்படியே கீழ்ப்படிந்தான், குடியிருந்தான். குடியிருன்னு சொன்னால் கீழ்ப்படிந்து குடியிருக்க ஆரம்பித்தான். சொன்னபடியே செய்தான், கீழ்ப்படிந்தான். அதுக்கு மறு பேச்சே இல்லை. உங்கள் அப்பா கீழ்ப்படிஞ்சாங்கப்பா, அதேமாதிரி நீ கீழ்ப்படின்னு சொன்னதுக்கு மறு எந்த ஒரு பேச்சும் இல்லாதபடி, நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லாதபடிக்கோ, எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை அதனால கீழ்ப்படிந்தா, நான் ஏன் கீழ்ப்படியணும்னு சொல்லாதபடிக்கோ, கர்த்தர் அங்கே சொன்ன சொல்லுக்கு ஈசாக்கு செவி கொடுத்து அங்கே குடியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவன் அங்கே குடியிருந்தான். அங்கே குடியிருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறான். அவன் விதை விதைக்கிறான். அந்த தேசத்தில் பஞ்சம், சுற்றிலும் பஞ்சம். ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பஞ்சம் தேசத்தில் எந்த விதத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இவன் விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். இவன் விருத்தியாகி மகா பெரியவனாகிறான், ஐஸ்வர்யவானாக மாறுறான். அங்கே பெலிஸ்தருக்கு என்ன வருதுன்னா இவன் மேலே பொறாமை வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. 14வது வசனம் வாசிப்போம். 26:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஆடு மாடு எல்லாம் பெருகிட்டு, ஆபிரகாமுக்கும் மிருகஜீவன்கள் எல்லாம் பெருகி இருந்தது. அவனுடைய சம்பத்து எல்லாம் பெருகி இருந்தது. அதனால வேலைக்காரர்கள் பெருகிருந்தாங்க ஆபிரகாமுக்கோ. அதே போல் ஈசாக்குக்கோ வேலைக்காரர்கள் எல்லாம் பெருகி இருக்கிறத பார்த்தோன்னே பெலிஸ்தியர்களுக்கு அவன் மேலே என்ன வருது? பொறாமை வருகிறது.
வேதம் சொல்கிறது, பொறாமையோ அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 27:4 பொறாமையோ அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? இந்த உலகத்தில் எதுக்கு முன்னாடினாலும் நம்ம நின்றலாம். ஒரு மனுஷன் பொறாமைக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. பாருப்பா, நேற்று அவன் இருந்த இருப்பென்ன, இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் அவன் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, அவன் போட்டிருக்கிற நகையை பாரு, அவன் போகிற வண்டியை பாரு. மனுஷன் சொல்லிட்டாலே அங்கே அவ்வளோதான், முடிஞ்சது எல்லாமே. இன்னைக்கு பொறாமை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பொல்லாங்கள் எல்லாரும் பொறாமை கொள்கிற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவன் எந்த விதத்தில் வாக்குவாதம் பண்ணலை, நீடிய பொறுமை உள்ளவனாய், சமாதானம் உள்ளவனாய், எல்லா விதத்திலும் அமைதியை காத்துக்கொண்டு, அவங்க சொல்கிறாங்களா சொல்லட்டும், அவங்க துறவை தூத்து போடுறாங்களா போடட்டும், நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய தேவன் எந்த சூழ்நிலையும் என்னை ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலத்தில் என்னை 100 மடங்கு ஆசீர்வதித்தார்ல, என்னை ஐஸ்வர்யமாய் மாற்றினார்ல, மகா பெரியவனாக்கினார்ல, எல்லாரும் பொறாமைப்படத்தக்க அளவில் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் எனக்கு தந்தார்ல, அந்த தேவன் என் கூட இருக்காருன்னு சொல்லி அவன் எல்லா விதத்திலும் பொறுமையாக இருந்தான். ஆனால் அவர்களோ பொறாமை கொண்டார்கள். வசனம் சொல்கிறது, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையோ எலும்புருக்கி. ஆமென், ஹல்லேலூயா. பொறாமை எலும்புருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில வியாதி நம்முடைய எலும்புகளை எல்லாம் உருக்கி அப்படியே நம்மளை ஒரு ஒன்றுமில்லாத உருக்களித்து விடும். உருவமே இன்னதென்று தெரியாத அளவுக்கு. சில சொல்லுவாங்க, என்ன அடையாளமே தெரியாமல் இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க, இவ்வளோ தூரம், ஐயோ நீங்கள் ஒன்றுமே தெரியல, உங்களை பார்த்தா யாருன்னே தெரியாத அளவுக்கு உருக்குலைஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் அதுதான் பொறாமை. அந்த பொறாமை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யுமா? எலும்புருக்கியை போல் உருக்கி விடுமா நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் பொறாமைனால் ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்குறவங்களாம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பொறாமையின் சிக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க, யாரிடத்திலும் போய் வாக்குவாதம் பண்ணி வீண் வம்பு பேசாதீங்க, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிப்போம். 26. தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆமென். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பொறாமை வந்ததுனால ஆபிரகாம் நாட்கள்ல இருந்த அந்த துறவுகள்லாம் இவங்க திரும்ப தோண்டும் போது அதையெல்லாம் தூர்த்து போட்டு இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் அபிமெலேக்கு சொல்கிறான், நீ எங்களை காட்டிலும் ரொம்ப வசதியாக வந்துட்ட, ரொம்ப பலத்தவன் ஆகிட்ட, உங்ககிட்ட நிறைய வேலைக்காரங்க வந்துட்டாங்க, ஆடுகள் மாடுகள் எல்லாம் பெருகிட்டு, அதனால் நீ என்ன செஞ்சிரு, எங்களை விட்டு போய்விடு. இன்றைக்கி உலகத்தில் அப்படி தானே சொல்கிறாங்க. நம்ம ஒரு உயர்வுக்கு வரும்பொழுது நம்மளை பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கை அமைந்தது, எப்படி இவர்கள் சம்பாதிக்கிறார்கள், என்ன வழியில் சம்பாதிக்கிறார்கள், யார் இவர்களுக்கு உதவுகிறார்கள், எப்படி இவர்கள் உயர்ந்தார்கள். தேவ கரத்தில் அடங்கி இருக்கிற, தேவனுடைய கரத்தில் கீழ்ப்படிந்திருக்கிற, தேவனுக்கு பயந்து இருக்கிற, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிற, வாக்குவாதம் பண்ணாதவர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன வராது, குறை வராது. ஏன்னா கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தப்படுவார்களே அன்றி ஒரு நாளும் குறைபட மாட்டார்கள். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த சூழ்நிலையில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சொத்துக்கள் நிமித்தம், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆஸ்திகள் நிமித்தம், எங்கள் குடும்ப அன்பர்கள் நிமித்தம் எங்களுக்கு வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்வீர்களானால் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஈசாக்கு விட்டு கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. தோண்டின துறவை எங்களுக்குரியதுன்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்ல, நான் தானப்பா தோண்டினேன், இத்தனை பேர் விட்டு தோண்டினேன், இப்படியெல்லாம் தோண்டினேன், எவ்வளோ ஆழத்தை தோண்டியிருக்கேன்னு தெரியுமா, ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் வந்தது. எதுவும் அவர் பேசலை. இத்தனை நாள் சும்மா கிடந்தது, யாராவது எதையாவது பேசுனீங்களா, இன்னைக்கு நான் தோண்டின பிறகு இது ஏன் துறவுன்னு வர்றீங்களே அப்படின்னு கூட அவர் வாக்குவாதம் பண்ணல, எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டு போனார். அதனால தான் ரெகோபோத் என்னும் துறவை தோண்டும் போது யாரும் அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணாதபடி கர்த்தர் அவரை பலுக பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பெலிஸ்தர்கள்
எந்த அபிமேலைக்கு அவனை இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொன்னானோ அதே அபிமேலைக்கு அது அதிகாரத்தில் சொல்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் வருவார். அதை சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நாங்கள் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலை, எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்யலையே, எந்த ஒரு வித காரியத்தையும் செய்யலை, உங்ககிட்ட எந்த வழக்கும் நாங்கள் பண்ணலை, எந்த வாக்குவாதம் பண்ணலை. வாக்குவாதம் பண்ணினது உண்மை, ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் எந்த வாக்குவாதம் பண்ணலை, உங்ககிட்ட எந்த வம்பும் பண்ணலை, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதை காண வேண்டும். எப்படி தெரியுமா? ஈசாக்கு வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை துறவு தோண்டினாலோ அந்த துறவிலெல்லாம் தண்ணீர் வர செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீர் ஆசீர்வாதம், தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தளர்ச்சியடைய பண்ணினாலோ ஆவியானவர் அவனுக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தாரே ஒன்றி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் ஜெபிக்கணும், நான் வேதத்தை தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வல்லமை என்னை தடுக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை தடுத்து நிறுத்துகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் பொறுமையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜெப ஜீவியத்தை, உங்களுடைய ரீபா லாக்க ரீகா ரபா வேத தியானத்தை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த இரவு வேளையில் என் வாழ்க்கையில் இந்த வாக்குவாதம் பெருகி இருக்கிறது என்று சொல்கிறவங்கெல்லாம், இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். யார் எங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதம் பண்ணினாலும் நாங்கள் திரும்ப வாக்குவாதம் பண்ண மாட்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருக்கள் சொல்லணும், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த தீமையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அப்போ அவன் சொல்கிற ஈசாக்கு, நான் எந்த தீமையும் செய்யலை, நீங்கள் தானே என்ன உங்கள் இடத்துலேருந்து துரத்துனீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உங்களை துரத்தலை, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணாமல் அவர்களுக்கு விருந்து செய்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையிலும் உங்கள் சத்துருக்கள் பசியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். உங்கள் சத்துருக்கள் தாகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சத்துரு விழுந்து போய் இருக்கிறார்களோ அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு இயேசுங்கிற வார்த்தையை சொல்லுங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் உங்களை காப்பாற்ற முடியும், இயேசுதான் உங்களை விடுவிக்க முடியும் என்ற ஆகாரத்தை, அந்த மன்னாவை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த சத்துருக்கள் மனம் திரும்புவார்கள். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவர்கள் காணும் பொழுது, நம்மை வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்க. உங்கள் தண்ணீர், ஆமென், அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அவனுடைய ஆட்டு மந்தையும் பெருக பண்ணின தேவன், சத்துருக்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவனை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். வாக்குவாதம் பண்ணாதபடி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் கூட யாருடைய வாழ்க்கையெல்லாம் வாக்குவாதம் நிரம்பி இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாக்குவாதத்தையும் மாற்றுங்கப்பா. உங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக்கி ஐஸ்வர்யமானாய் மாற்றின தேவன் இந்த ராத்திரி வேளையில இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவனை போல கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாக்குவாதத்தை அப்புறப்படுத்தி போடுங்க. நீங்களே பெரியவர் என்கிறதை உறுதிப்படுத்துங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.